முகக்கலையும் சரீர புஷ்டி எதுல இருந்து வந்தது? மரக்கரியில இருந்து வந்துச்சா இல்ல ஃபெய்த்ல இருந்து வந்துச்சா? ஃபெய்த்ல இருந்து வந்துச்சு. கையை தட்டுங்க. தானியேல் தன்னுடைய சொந்த தேசமான யூதா தேசத்தை விட்டு எங்க போய் இருக்கிறாரு? பாபிலோன் தேசத்தில் போய் இருக்கிறார். அங்கே லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ். நல்ல கவனிங்க. என்ன லாங்குவேஜ்? கல்தேயருடைய பாஷை. இது இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ராஜாவுடைய போஜனத்தை என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் தானியேல் சொல்லிட்டாரு, ஐயா எங்களுக்கு அந்த போஜனம்லாம் வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் மரக்காய்கறியை என்ன பண்ணுங்க, தண்ணி பருப்பு மரக்காய்கறியை கொடுங்க, அது போதும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்ற 10 நாள் எங்களை என்ன பண்ணுங்க, சோதிச்சு. எங்க தேவ பக்தியை இப்படி வைராக்கியமா வெளிப்படுத்துற வாலிபர்கள் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். கையை தட்டி. நாங்கள் அப்பத்தினால் அல்ல, வார்த்தையினால் பிழைக்கிறவர்கள். வார்த்தையினால் நாங்கள் செழிக்கிறவங்க, அப்பாவினால் அல்ல, வார்த்தையினால். கையை தட்டி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வார்த்தை. அப்ப தானியேல் பாருங்களேன், அந்த பக்தியை எவ்வளோ வைராக்கியமா 10 நாள்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. என் முகம் பாருங்களேன், ஒரு நாள் அப்படிங்கிறது வேற, 10 நாள் வேற மாதிரி தேவ பக்தி. நல்லா ஆண்டுட்டு அதான் கேட்கேன், தானியேலுடைய பக்தி எங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பற்றி எரியணும். பிரைஸ் காட். 10 நாளைக்குள்ள எங்கள் முகத்தை சோதிச்சு எங்களை சோதிச்சு பாருங்க அப்படின்னா 10 நாளையில் அவருக்கு முகக்கலை உண்டாயிருக்குது. அவருடைய சரீரம் எப்படி இருக்குதான்? இப்போ சொல்லுங்களேன், இந்த முகக்கலையும் சரீர புஷ்டியும் எதுல இருந்து வந்தது? மரக்கரியில இருந்து வந்துச்சா இல்ல ஃபெய்த்ல இருந்து வந்துச்சா? ஃபெய்த்ல இருந்து வந்துச்சு. கையை தட்டுங்க. ஃபெய்த் இருந்தா கொளுத்த கன்று செய்யற வேலையை விட மரக்கறி அழகா செஞ்சுட்டு போயிடும். கையை தட்டி. இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவ பக்தி ஒரு ஃபெய்த்தை கொடுக்குது. சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடப்பதற்கான ஃபெய்த். 10 நாளையில அவனுடைய முகக்கலை என்ன பண்ணுது? எங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அந்நிய தேசத்தில் இருக்காங்க, தெரியாத பாஷையை படிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியாத பாஷையை படிக்கும் நம்ம முகம் எப்படி இருக்கும்? இப்படி பயந்துட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் தானியேலுடைய முகம் எப்படி இருக்குது? கலையாக இருக்கு. நான் சொல்கிறேங்க, சில புது காரியங்கள் நீங்கள் போனால் கூட தேவ பக்தியில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் முகம் அதுக்கு ஏற்றபடி டல்லாக மாறாது, சூழ்நிலைக்கு ஏற்றபடி டல்லாக மாறாது. உள்ளிருந்து ஒரு வெளிச்சம் அடித்து கொண்டே இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு கலை இருக்கும். பிரைஸ் காட்.